அடுத்தது நம்ம வழக்கம் போல் கேட்குற மிஷினரி பயோகிராஃபி. இந்த ஜனவரி மாதத்திற்கான மிஷினரி பயோகிராஃபியை நம்மகிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக அரவிந்த், கவர்மெண்ட் ஐடிஐ திருச்செந்தூரில் என்னோடு பணிபுரியும் தம்பி அரவிந்த் உங்களுக்கு அதை என்ன செய்வான், மிஷினரி பயோகிராஃபியை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கூட நம்ம இந்த ஒரு வாலிபர் கூடுகையில் எல்லாரையும் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஜெரால்டு சொன்ன மாதிரி அது வந்து என்னென்னா, போன ஹேலோவுக்கு பார்த்தீங்கன்னா நானும் போயிருந்தேன், மேரேஜ் ஆகலை. ஆனால் இந்த ஹேலோவுக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆகி குழந்தை ட்வின்ஸ் ரெட்டை குழந்தையோட ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ உண்மையிலுமே ஆண்டவர் நமக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக கொடுப்பாரு. நம்ம ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு என்ன தேவையோ அவர் அறிந்திருக்கிறார், அப்படி தானே? கண்டிப்பாக அதை கொடுப்பாரு. அதுக்காக மேரேஜுக்காக ஹேலோ போகணும்னு நினைக்காதீங்க, சரியா? நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்ன செய்யணும்னு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான காரியத்தை ஆண்டவர் நடத்துவார். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு முக்கியமான மிஷினரி பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த மிஷினரி பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம், சரியா? இந்த மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து வந்தார், கிரகாம் ஸ்டெயின்ஸ், அப்படி தானே? ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த முக்கியமான ஒரு மிஷினரினாலே நம்ம என்ன யாரை சொல்லிடுவோம், கிரகாம் ஸ்டெயின்ஸ் சொல்லிடுவோம். ஏன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்த மிஷினரிகள்லேயே ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, இந்தியாவில் ஒரு இம்பேக்டை ரொம்ப ஏற்படுத்தின மிஷினரினா யாரை சொல்லலாம், கிரகாம் ஸ்டெயின் சொல்லலாம், அப்படி தானே? ஏன்னா மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஊழியம் செஞ்சாங்க, நிறைய பேர் இங்கே மரித்தும் போனாங்க ஊழியத்தில். ஆனாலும் ஊழியத்துக்கு வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து அவர் மட்டும் இல்லாமல் அவரோடு கூட 2 குழந்தைகள், அப்படி தானே? பிலிப்பு, தீமோத்தேயு, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? 10 வயசு 6 வயசு சிறுவர்கள், அவங்களும் என்ன பண்ணாங்க, அவரோட இறந்து போனாங்க. ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன வாழ்க்கை குறிப்பை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம், சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்சூட் குயின்ஸ்லாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிறந்தார், எங்கள் ஆஸ்திரேலியா தேசத்தில், சரியா? ஸோ அவர் அங்கே பிறந்து அவருடைய வாழ்க்கை கல்லூரி வரைக்கும் அங்கே படித்து முடிச்சிடுறாரு. ஒரு 15வது வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு மிஷினரி மூலமாக இந்தியாவில் இந்த மாதிரி அதிக தொழுநோயாளிகள் இருக்காங்க. தொழுநோயாளிகள் யாராவது பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துருக்கீங்க, அப்படி தானே? எப்படி இருக்கும் அவங்களுக்கு கைகள்லாம்? ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்கும். நம்ம வந்து அவங்கள தொடக்கூட முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க கைகள் கால்கள் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு புழு பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவங்க கைகள்லாம். ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி செக்ஷன் ஒதுக்கி வச்சுருப்பாங்க, தொழுநோயாளிகளுக்குன்னு தனி பிரிவு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு நோய் அது. ஆனால் அது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா தீண்டாமை மாதிரி அவங்களெல்லாம் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க. அந்த மக்களை என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் அவங்க பக்கத்துலேயே விட மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒதுக்கி வச்சுட்டு இருந்த ஒரு இடம் ஒடிசா மாநிலத்தில் வராரு. மயூர் பஞ்ச் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாரு, ஊழியத்துக்காக வராரு. தன்னுடைய 15வது வயசில் இது பற்றின வெளிப்படுத்துதல் அவருக்கு ஆண்டவர் மூலமாக கிடைக்கிது. அதுக்கப்புறம் அவர் வந்து 1965 என்ன பண்ணுறாருன்னா ஒடிசாவுக்கு வராரு. வந்து இந்த மாதிரி தொழுநோயாளிகளுக்கு என்ன பண்ணுறாரு, மருத்துவ சேவை செய்கிறாரு. கூடவே ஆண்டவருடைய அன்பு என்ன பண்ணுறாரு, ஏன்னா அவர் செய்யக்கூடிய சேவையிலேயே ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டுரும், அப்படி தானே? ஏன்னா யாருமே தொட்டு கூட பார்க்க முடியாத ஒரு தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்ய வந்திருக்காரு. ஸோ வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே அந்த மக்களுக்காக சேவை செய்கிறாரு. 1982 பார்த்தீங்கன்னா மயூர் பஞ்ச் லெப்ரசி ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோமை வந்து என்ன பண்ணுறாரு, நிறுவுறாரு. அது வந்து ஃபுல்லாக லெப்ரசி அந்த பீப்புளுக்காகவே என்ன பண்ணுறது, சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஹோம் நிறுவுறாரு. 1983 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆண்டவருடைய சித்தத்தின்படி இங்கே வந்து மிஷினரி ஊழியம் செய்திருந்த ஒரு நர்சிங், அதாவது நர்சிங் முடித்த ஒருத்தங்க நர்ஸ் அவங்க. ஸோ கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவங்கள என்ன பண்ணுறாரு 1983 திருமணம் செய்கிறாரு. ஸோ அவங்க பாதை, ஊழிய பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமானது தான். தமிழ்நாட்டிலேயே இன்னும் ஊழியத்துக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது உங்களுக்கே தெரியும், அப்படி தானே? அப்போ ஒடிசாவில் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். வட மாநிலங்களில் இன்றளவுமே ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் கூட பார்த்துருப்போம். சர்ச்சு பாஸ்டரை எழுத்துட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹிந்து டெம்பிள் முன்னாடி நிற்க வச்சு அவங்க வாயில் வந்து இந்த மாட்டுடைய கோமியம் இதெல்லாத்தையும் இது பண்ணி, அந்தளவுக்கு இன்னும் மோசமான நிலைமை இங்கே இருக்குது இந்தியாவில். ஆனால் அப்போ எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள், சுதந்திரம் அந்த அடைஞ்ச அந்த புதுசில். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காரு, ஒடிசாவில் ஊழியம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவருடைய ஊழிய பாதை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு எல்லா ஊழியெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய பசங்க 2 பேர் பிலிப்பு, தீமோத்தேயு, அவங்க வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 10 வயசு 6 வயசுனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வயசு இருக்கும்.
ஒரு 10 வயசுனா என்ன, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிப்பானா, 6 வயசுனா ஒரு 1st ஸ்டாண்டர்ட் படிப்பான். அவ்வளோதான் அந்த பசங்களுடைய வயசு. அவங்க என்ன பண்ணுறாங்க, காரில் போயிட்டு ரிட்டன் வராங்க. வந்து வர வழியில் சரி ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப நம்ம பயணத்தை மேற்கொள்ளலான்ட்டு ஸ்டே பண்ணுறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த பயங்கரவாத கும்பல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் என்ன பண்ணுறாங்க, வந்து தீயை வச்சு உள்ளே கொளுத்திடுறாங்க. அந்த காரை தீயோட எரிச்சிடுறாங்க. உள்ளேயே யாரெல்லாம் இறந்துடுறாங்க, 3 பேருமே, கிரகாம் ஸ்டைன்ஸு, அவரோட பையன் பிலிப்பு, தீமோத்தேயு, 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, எரிஞ்சு சாம்பலாயிடுறாங்க அந்த கார்லேயே. ஸோ இதை வந்து ரீசெண்டாக ஒரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு அதை நேரில் பார்த்த ஒரு ஐஏஎஸும் சாட்சி சொல்லியிருந்தாங்க. அவர் சொல்கிறாரு, அந்த பையனுடைய மண்டவோடு சைஸு, அந்த கிரகாம் ஸ்டைன்ஸ் அவருடைய மண்டவோடு அந்த சைஸை வச்சு இது அவரோட தான் இருக்கும், இது இவர் பையனு தான் இருக்கும், இது அடுத்த சின்ன பையனு தான் இருக்கும், அந்த மாதிரி அவர் கெஸ் பண்ணுறாரு. இப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு செயல்னு பாருங்களேன். அதை பார்த்து எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த மாதிரி வந்து மிஷினரி ஊழியங்கிறது வந்து இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காது. படிப்பும் கிடையாது, மருத்துவமும் கிடையாது, என்னது கிடையாது, எந்த முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றம் எதுவுமே வந்திருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொண்டு வந்த ஒருத்தரை என்ன பண்ணிட்டாங்க, ஃபேமிலியோட கொண்டாச்சு. ஆனால் இதோட பெரிய ட்விஸ்ட் இதுக்கப்புறம் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து தண்டனை இது எப்போ நடக்குதுன்னா, ஜனவரி 23, 1999 நள்ளிரவில் நடக்குது இது, சரியா? அதுக்கப்புறம் அவங்க மேலே அந்த பஜ்ரங் தளம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதோட மெயின் ஹெட்டு பார்த்தீங்கன்னா தாரா சிங்னு ஒருத்தர். ஸோ அவங்க மேலெலாம் வந்து கேஸ் கொடுத்து ஃபைல் பண்ணியாச்சு. 2003 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 13 பேர், சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி கிளாடிஸ் ஸ்டைன்ஸ் வந்து சொல்கிறாங்க ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து யார் சொல்லியிருப்பானா, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்ட சமயத்தில் சொல்லியிருப்பார், பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க செஞ்சது செஞ்சுட்டு போட்டோம், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அவங்கள மன்னிக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போமா, நம்ம ஒன்றும் கிடையாது, நல்ல வெள்ளையும் போகிறோம் ஒரு இடத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க, ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, தெரியாமல் ஒரு தாத்தா அந்த வழியில் நடந்து போயிட்டு இருக்கிறவர் வெத்தலை பாக்கு போட்டு துப்பிட்டாரு நம்ம மேலே, என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக திட்டுவோம், அப்படி தானே? வெள்ளையும் போகிறேன், கண்ணு தெரியுதா பாரு கிழவனுக்கு, திட்டுவோமா மாட்டோமா? அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது, அப்படி தானே? கண்டிப்பாக திட்டுவோம். ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகும்போது உங்கள் மேலே வெத்தலை பாக்கு போட்டு ஒருத்தர் துப்புனாலும் திட்டுவீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவருடைய கணவர் 2 பிள்ளைகள் 3 பேரையுமே என்ன பண்ணாங்க, காரில் வச்சு எரிச்சாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள மன்னிச்சிட்டேன். ஆண்டவர் வந்து கண்டிப்பாக அவங்கள என்ன பண்ணுவார், மாற்றுவார். அதுக்கும் ஒரு ரீசண்டாக ஒரு சாட்சி வந்தது. சஞ்சு ஹன்ஸ்தா அப்படின்னு ஒருத்தர், அந்த இன்சிடெண்ட்டில் இருந்த ஒருத்தர், அதாவது அந்த கொலை பண்ணாங்கல்ல, அந்த குற்றவாளிகளாக நியாயந்தீர்க்கப்பட்டு சிறை தண்டனை அடைந்து வெளியில் வந்த சஞ்சு ஹன்ஸ்தான் ஒருத்தர் திரும்ப ஆண்டவருக்கு, அதாவது ஆண்டவரை நோக்கி மனம் திரும்பி இன்னைக்கு என்னவா இருக்காரு, ஒரு உயிருள்ள சாட்சியாக இருக்காரு, சரியா? ஸோ அதாவது அந்த அவங்க சொன்ன அந்த வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னதோட நிற்காம இன்னைக்கு என்னவா இருக்கு, இன்னும் அதுக்கு அடுத்த கட்டமாக ஒன்றும் நிறைவேறி இருக்கு, அப்படி தானே? தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனா என்ன பண்ணுவான், பிழைப்பான், அப்படி தானே? அவன் என்ன பண்ணிட்டான், நான் செஞ்சது தப்பு தான், நான் வந்து ஆண்டவருக்கு என்ன முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டுட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டான், ஆண்டவருக்கு உள்ள உயிருள்ள சாட்சியாக இருக்கான். ஸோ நம்மளும் வந்து மிஷினரியுடைய வாழ்க்கையிலேருந்து நிறையா கருத்துக்களை எடுத்து நம்மளால் முடிஞ்சதை என்ன பண்ணலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தேசத்துக்கும் பண்ணலாம். கர்த்தர் தாமே இந்த மிஷினரி பயோகிராஃபி ஆசீர்வதிப்பாராக. லேலுயா. ஒரு ரியல் ஹீரோவனுடைய வரலாறு கேட்டிங்க, அப்படி தானா? நான் அடிக்கடி சொன்னது போல் சினிமாவில் நம்ம பார்க்குறவங்களுக்கு பேர் என்னது, ரியல் ஹீரோ. கிரகாம் ஸ்டைன்ஸ் அவருக்கு பேர் என்னது, ரியல் ஹீரோ. எனவே ரியல் ஹீரோவை தெரிந்து கொள்ளுங்கள், ரியல் ஹீரோவை பிறருக்கு என்ன செய்யுங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள். ரியல் ஹீரோக்களுடைய வரலாறுகளை தேடி தேடி என்ன செய்யுங்க, படிங்க, சரியா? அடுத்ததாக நமக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குறதுக்காக சுதாகரனே நம்ம மத்தியில் இருக்காங்க. அண்ணனை பற்றி தெரியும் நமக்கு. அண்ணனை வந்து நமக்கு சில ஆலோசனைகளை இப்போ கொடுப்பாங்க.
சோமா இருக்கீங்களா எல்லாரும்? நீங்கள் எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? திரும்ப சொல்லுங்கள். முதல் ஊர் 200 வருஷத்துக்கு முன்னாடி, 225 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாத இந்த காட்டில் தனி ஒரு ஆளாக தாவீது சுந்தரானந்தம் இந்த நிலத்தை வாங்கி ஆங்காங்கே துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களுக்கு இங்கே தான் அவர் ஒவ்வொருத்தருக்காக இப்படி தெரு அமைச்சு குடியேறின முதல் ஊர் தான் முதல் ஊர். அதனால் நீங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் எல்லாரும் மிக முக்கியமானவர்கள் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அவருடைய திட்டத்தில் நீங்கள் உண்டு. அதனால தான் அவர் 200 வருஷத்துக்கு முன்னாடி, 225 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். உங்களை நம்பி இருக்கிறார். உங்களை கொண்டு நம்முடைய தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். இப்பொழுது உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஒரு 5-10 ஆண்டுகள் கழித்து இந்த தேசத்திலே சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நபராக மாறி போவீர்கள். ஆமேன். அதனால் நீங்கள் மிகவும் முக்கியமானவர்கள். நமக்கு ரொம்ப நேரம் கம்மியாக இருக்குது. ஐயா வேறு என்ன செய்தி இருக்குது. நான் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். லாஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் என்ன பேசினேன்ட்டு ஞாபகம் இருக்கா? கடன் வாங்கக்கூடாது, வேறு கிவ்விங் கொடுக்கணும் நீங்கள் சின்ன வயசில் எப்படின்லாம் பார்த்தோம். அப்படி தானே நிறைய பேர் கொடுத்தீங்க. இந்த கேலோலெலாம் நிறையா நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். எக்காரணத்தை கொண்டும் வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடாது. அதில் காம்ப்ரமைஸே ஆகாதாங்க. ஈவன் பேங்க் லோன் கூட வாங்கக்கூடாது, இஎம்ஐயும் வாங்கக்கூடாது. தெளிவாக இருங்க. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய். ஸோ அதனால் அந்த 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 வேர்ட் ஆஃப் கார்ட்லேயே நீங்கள் நின்றுடணும். ஸோ அந்த வட்டி கடன் பக்கம் பேரக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது. உனக்கு ஒரு பைக்கு வேணும்னா மாதம் 1000 ரூபா சேர்த்து வச்சு 18 வயசு ஆனவுடனே லைசன்ஸ் போட்டு பெற்றோர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணி என்னச்சு 1000 சேர்த்தா 2-3 வருஷத்தில் நெஞ்சிடலாம், பைக் வாங்கிடலாம். கடனே வாங்கக்கூடாது. அப்படி எடுத்துக்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய சத்தியம். அடுத்தாப்புல ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் என்னென்னா, ரீடிங். பைபிளை பல தடவை படிக்கணும். புரிஞ்சிச்சோ புரியலையோ என்ன செய்யணும்? படிக்கணும். நான்லாம் 9ஆப்பு படிக்கும்போது ஆரம்பித்தேன், இன்றைக்கி வரைக்கும் வாசிக்கேன். இப்போ 106வது தடவை படிக்கேன். அல்லேலூயா. அந்த ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு அதை மெடிடேட் பண்ணுறது, அதை ஸ்டடி பண்ணுறது, அதுக்கு பிறகு அதில் ரெவலேஷன் நாலேஜ் எடுக்கிறது, பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறது, எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் நிச்சயம் வேர்ட் ஆஃப் காட் நம்ம மைண்டில் ஆக்குபை ஆகிட்டே இருக்கணும். ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த 1 அதிகாரம் 2 படிக்கிற அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே 5 அதிகாரம் 10 அதிகாரம் புக்காக படிக்கிறது, ஹோல் பைபிள் படிக்கிறது, லீவுன்னா உட்காந்து படிக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆசையாக படிக்கணும். அது உங்களை ஒரு 5-10 ஆண்டுகள் கழித்து உங்களை ஒரு தலை சிறந்த லீடராக மாற்றும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 5 நிமிடம் எதை சொல்லணுன்ட்டு யோசிக்கேன் அப்படின்னா, எக்ஸலன்சி. சரியா? எக்ஸலன்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேர்த்தி. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதை எக்ஸலண்ட்டாக செய்கிறது. ஸோ பைபிளில் நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன வசனம் சொல்லுங்கள் பாப்போம். நீதிமொழிகள் 22-29 இருக்குது. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீ நீசருக்கு முன்பாக நில்லாமல், அங்கே தான் வருது அந்த எக்ஸலன்சிங்கிற வேர்ட், நேர்த்தி. ஸோ எதை செஞ்சாலும் இப்போ நீங்கள் ஒரு 10th படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸா அது சென்டம் எடுக்கணும், அப்படி பேரணும். உங்கள் மைண்ட் செட்டே அப்படி வந்துடணும். நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே அந்த கணக்கு போட்டிருக்கான். இப்போ நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கார்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைல மேக்சிமம் உன்னையால் என்ன படியுமோ அதை நீ நீட்டாக பண்ணணும். இந்த படிக்கிற வயசில் ஒரு விளையாட்டில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்கன்னா அது மேலே வர எவ்வளோ போக முடியும்? உங்கள் ஏம் ஒலிம்பிக்காக தான் இருக்கணும், அதில் நேஷ்னல் பிளேயர். அந்த மாதிரி ஃபஸ்ட்டே நீ என்ன பண்ணணும்னா எக்ஸலன்சி ஆகணும்னா பிளான் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அதில் பிளானிங் தான்.
என்ன செய்யணுமோ அதில் ஒரு உச்சக்கட்ட பிளானிங்கை முதல்ல நீ திங்க் பண்ணணும். பாஸ் ஆனால் போதும் பிரதர், அந்த கேட்டகரிக்கே போகாத. முதல்ல அதை விரும்பு. புரியுதா? என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு விரும்பணும். திரும்ப அதை விசுவாசிக்கும் போது உனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிரும். உன்னுடைய ஃபஸ்ட்டே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹை லெவலில் இருக்கும். பிளான் பண்ணுறோம் எக்ஸலன்ஸியாக வர்றது. என்ன பிளான் பண்ணியிருக்கியோ அதை ஒரு நல்ல டைரியில் அடிக்கடி எழுது, அதை பாரு. அது ரொம்ப முக்கியம். இந்த ரைட்டிங் அடுத்தது. உன் மைண்டில் என்ன இருக்கோ, நீ என்ன தான் மாறணும்னு நினைக்கிறியோ அதை குறித்து நீ அதிகமாக திங்க் பண்ணி அதை குறித்து அதை படிக்கிறது, அது குறித்து நீ என்ன லெவலுக்கு போகணுமோ அதிலே நீ நின்றணும். ஏன்னா இது உன் கூட யார் இருப்பா அப்படின்னா பிதா, குமாரன், ட்ரினிட்டி உன் கூட பயணித்து கொண்டே இருப்பார்கள். நீ என்ன விரும்புகிறியோ அதுதான் அவங்க செய்ய முடியும். நல்லா தெரிஞ்சுக்க. 38 வருஷம் ஒருத்தன் வியாதியாக கிடக்கான், சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? அந்த விருப்பம் இல்லாமல் நம்மள்கிட்ட ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஸோ அதனால் உங்கள் விருப்பம் எதையும் செஞ்சால் எக்ஸலன்ஸியாக செய்யணும். அதுக்கு நல்லா பிளான் பண்ணி படிப்பு, வேலை இதிலெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு திட்டமிடுதல் எப்போதும் உங்கள்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது, இந்த எக்ஸலன்சின்னு யோசிக்கும்போது கம்யூனிகேஷன், அதாவது நீ என்ன நினைக்கியோ அதை மற்றவங்ககிட்ட சொல்லணும். உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், பேசணும் அதை பற்றி. நீ அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த உன் மைண்டு செட்டுக்கு எல்லாரும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க வந்துடுவாங்க. அப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப திரும்ப நீ அதை பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த மைண்ட் ரினுவல் இதில் ரொம்ப முக்கியம். எக்ஸலன்ஸியாக நீ மாறுறதுக்கு என்ன, நீ ஒரு டீமில் லீடராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு ஒர்க்கில் ஒன்று ஜாப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உனக்கு என்ன தெரியுமோ அதில் எக்ஸலன்சி ஆகணும்னா உனக்கு அதை எப்படி செய்ய முடியுமோ அதை மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அது பக்கா பிளானில் வரணும். இயேசு கிறிஸ்து இதில் தான் ரொம்ப தெளிவாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் மைண்டில் உள்ளதை சீடர்களுக்கு அவன் புரியவே புரியாது, ஆனால் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். டே 1லேருந்தே சொன்னார். ஒரு கடைசியில் எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ கம்யூனிகேஷன், உங்கள் மைண்டில் உள்ளதை நீங்கள் சொல்லும்போது தான். இப்போ ஒரு சபை இருக்கீங்க, இல்லை ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கீங்க, இல்லை ஒரு இடத்துல போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் வர்ற தாட்டை உங்கள் கூட இருக்கிற உங்கள்கிட்ட சொல்லணும். உங்கள் பாஸ்கிட்ட சொல்லலாம், அல்லது உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லி உங்கள் உடல் ஊழியர்கிட்ட சொல்லி அந்த கம்யூனிகேஷனை நீங்கள் பக்காவாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸலன்சி ஆக முடியும். மூணாவது, இந்த எக்ஸலன்சியில் நீங்கள் வேண்டுன்னு ரிமைண்டர் பண்ணுறது, திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தும். எப்போதுமே ஒரு நல்ல நோட் வச்சுக்கிடணும். உனக்கு நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், டூ டூ எழுதி வச்சுக்கணும். ஒருவேளை மொபைல் இருந்தால் அதில் நீ வச்சுக்கலாம். மொபைலை விட பெஸ்ட்டு நீ எழுதி வைக்கிற. எழுதும்போது உன் மைண்டில் அது ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த வாரம் என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணி வைக்கணும். ஒரு 10 காலண்டர் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஜனவரி 1 தொங்க போடு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா 9 காலண்டர் தொங்கும். நீங்கள் இப்போ அக்டோபரில் ஒரு மீட்டிங்னா நான் அதிலே குறித்து போட்டுருவேன். அப்போ உனக்கு அதை பிளான் பண்ண, எக்ஸிக்யூட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்ப திரும்ப ரிமைண்டர் பண்ணும்போது தான் அது கரெக்டாக வரும். ஸோ ரிமைண்டர், இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு, இப்போ ஒரு மீட்டிங் இன்றைக்கி வைக்கிறீங்க அப்படின்னா ரிமைண்டர் பண்ணணும் அன்னைக்கு காலையில். இதெல்லாம் உங்களை எக்ஸலன்சி ஆகும். படிக்கிற விஷயத்த சொல்லும்போது டெய்லி பாடம் நடத்துவாங்க, ஹோம்ஒர்க்கு திரும்ப திரும்ப ரிமைண்டர் பண்ணணும் உன் மைண்டுக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு ரிவிஷன்லாம் வைக்கிறாங்க. ரிமைண்டர் பண்ண 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 நீ எக்ஸலன்சி ஆக முடியும் அந்த வேலையில். மினிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமானது. அடுத்தாப்புல ரிவ்யூ பண்ணுறது. ரிவ்யூன்னா என்ன அர்த்தம்னா, முடிஞ்ச பிறகு அது ஒர்க்கு கரெக்டாக நடந்திருக்கா. ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரே என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொன்றா படைச்சிட்டு திரும்ப சாயங்காலம் அவளையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இட் இஸ் குட் அப்படிம்பார். குட், அவர் எல்லாம் நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறார். கடைசியில் ஒன்று ரிவ்யூ பண்ணி பார்க்காரு, மனுஷனை மட்டும் தனியாக இருப்பது நல்லதில்லை என்று கண்டார். உடனே ஏவால படைச்சிடுவார். ஒரு ரிவ்யூ பண்ணி பண்ணி பார்க்கும்போது நம்முடைய எக்ஸலன்சி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். 10th உங்களுக்கு செண்டம் வேணும்னா ஒரே வேலை
ஒரு 10 30 40 கொஸ்டினை வந்து திரும்ப திரும்ப ரிவ்யூ பண்ணணும், அவ்வளோதான். இது நீ செண்டம் தான். செமஸ்டரில் நீ செண்டம் வேணுமா, அந்த கொஸ்டினை வந்து திரும்ப திரும்ப ரிமைண்டர் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஸோ இது மிக முக்கியமானது. ஸோ இப்படி எக்ஸலன்சி ஆகிறது மாத்திரமல்ல, நம்ம வேலை செய்யும் போதே நம்ம வேலையை இன்னொருத்தர் செய்கிற அளவுக்கு இன்னொருத்தரையும் ட்ரெயின் அப் பண்ணணும். அதான் எக்ஸலன்சியில் மிக முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ எங்களெல்லாம் வந்து டாக்டர் ஜெய்சங்கர்னு ஒருத்தர் முதல்லேருந்து 1990 கொண்டு போய் விட்டார் அந்த கேம்ப். என்னை பீட்டர்னே, நானும் பீட்டர்னும் பின்னாடி உட்காந்து யாச்சிட்டே இடந்தோம், இந்த ஒரு மீட்டிங்கை போட்டு கொண்டு வந்துட்டாங்களே அப்படி. ஆனால் அன்றைக்கி நாங்கள் போனதுக்காக இன்றைக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா அன்றைக்கி போய் ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டோம். அந்த டே ஒன்லே இயேசு கிறிஸ்து சீடர்களை உண்டாக்குனார். சிலுவையில் அரைஞ்ச பிறகு இல்லை, முத நாளே ஃபாலோ மீ. அதான் அந்த எக்ஸலன்சியில் ஹை. நீங்கள் ஒரு சபையில் பொறுப்பாக இருக்கீங்க, ஒரு கமிட்டியில் இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு வேலையில் இருக்கீங்க, வேலையை விட போகிறீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து ஒரு 5 பேர் தெரிகிற மாதிரி நீங்கள் ட்ரெயினப் பண்ணி வச்சுருக்கணும். இதுதான் எக்ஸலன்சியில் ரொம்ப முக்கியமானது. பிறரை மையப்படுத்தி வாழ்வது. நமக்கு மட்டுமே தெரியணும் இந்த சீக்கிரட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ திரும்ப திரும்ப இதை நீங்கள் உள் வாங்கணும். ஒரு ப்ரேயர் செல் எடுக்க போகிறீங்களா, நீங்கள் 1 இயர் அதை நடத்திட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இன்னொருத்தனுக்கு லீடர்ஷிப்பை கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிடணும். நீங்கள் பின்னாடி இருந்து அவனுக்கு கைட் பண்ணணும். இதுதான் சபையில் வேண்டியிருக்கு. சபைக்கு உங்களை பொறுப்பாக வச்சுட்டாங்கன்னா ஒரு 5 வருஷம் இருந்த பிறகு இன்னொரு ஆளை ட்ரெயினப் பண்ணணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட அந்த ஊழியம் போயிடும் அப்படியே. இப்போ எனக்கு வந்து பீட்டர்னே என்னை கைட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து எங்கெல்லாம் பைபிள் ஸ்டடி நடக்கோ அங்கெல்லாம் போர்டில் எழுதுறதுக்கு கண்டிஷனை கூப்பிட்டு போவேன். எழுதிட்டே இருப்பாப்புல. சும்மா மீட்டிங் இதேமாதிரி கூப்பிட்டு போவோம். இப்போ கண்டிஷன் ஓரளவு காட் கிரேஸில் ஒரு செய்தியாளர் ரேஞ்சில் அன்று உண்டாக்குற இப்போ கண்டிஷனுக்கு பிறகு அந்த மாதிரி நீங்கள் வந்து அது கண்டினியூட்டி ஆகிட்டே இருக்கணும். அப்படி ஆகும்போது தான் அது பிப்ளிக்கல் பேட்டர்ன். நீங்கள் ஒரு எக்ஸலன்சி ஆக முடியும். திரும்ப 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 உங்கள் மைண்டில் பிறரை உருவாக்கணும், டெவலப் பண்ணணும், மற்றவங்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கணும். நம்மளே தனிக்காட்டு ராஜாவாக இருக்கக்கூடாது. அது ஒரு நல்ல லீடர்ஷிப் கிடையாது. நம்ம இல்லாட்டாலும் அந்த நிறுவனம் நல்லா இருக்கணும். நான் ஐடியில் 27 வருஷம் இருந்தேன். நான் வெளியே வந்த பிறகு என்னெல்லாம் அங்கே ஒரு 5-6 பேருக்கு எல்லாமே தெரியும். அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் வெளியே வந்தோம். ஸோ அந்த மாதிரி எங்கேனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ பிறருக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். முதல் நாள்லே நீங்கள் அந்த மாதிரி நண்பர் ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்கி படிக்கிற இடத்துலையும் அப்படி தான். ப்ரேயர் செல்னால் ப்ரேயர் செல் அப்படி செட்டாக நீங்கள் அந்த காலேஜில் விட்டு வெளியே வந்த உடனே அங்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ரேயர் செல் நடக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக அதுக்கு ஒரு வச்சுக்கிட்டே இருக்கணும். 3rd இயர் இருக்கும்போதே நீங்கள் உஷாராகி ஃபஸ்ட் இயர் பையனை கண்டுபிடிச்சி உங்கள் பொறுப்பை ஒப்படைக்கணும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் வேலையில் மாத்திரமில்ல, படிப்பில் மாத்திரமில்ல, தேவனுடைய ராஜ்யத்திலும் நீங்கள் எக்ஸலன்ஸியாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெஸ்ட் மாடல். பவுல் பக்கா மாடல். எங்கே போனாலும் மெசேஜ் கொடுப்பாரு. கொஞ்ச நாள் கழித்து அங்கே மூப்பர்களை செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளியே வந்துடுவார். அப்புறம் அடுத்த சர்ச். இது மிக முக்கியமானது. ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து எதை செஞ்சாலும் எக்ஸலன்ஸியாக செய்யணும். ஒரு வேலை, ஒரு ஒர்க்கு, ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு சின்ன ஒரு யூத் கேம்ப் அப்படின்னா அதை பக்காவாக பிளான் பண்ணி அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, ஆட்களை கூடுறது, கோஆப்ரேஷன் பண்ணுறது, அந்த குருவானவர்கிட்ட பேசி உட்காந்து அவங்ககிட்ட நேரம் செலவு பண்ணி அவங்க மைண்ட் செட்டுக்கு நம்மளை மாற்றி கரெக்ட் பண்ணி இப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். அல்லேலூயா. சின்ன வேலையில் நீங்கள் இப்படிலாம் கரெக்டாக வரும்போது ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் உங்களை சிஎம் ஆக்குவார். ஆமேன். நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் வர முடியும். ஆமேன். உங்களுக்கு அந்த விசுவாசமே இல்லையா? இதில் இருக்கிற ஒருத்தையும் பிரைம் மினிஸ்டராக வருவான். ஆமேன். நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா? நம்பணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களில் அநேகர் மிஷன் லீடராக வருவீங்க, மிஷினரிஸாக வருவீங்க, நல்ல குருவானவர்களாக வருவீங்க, பிஷப்பாக வருவீங்க, நல்ல ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட்டராக வருவீங்க, மண்டாட்டி ஜப வீரனாக வருவீங்க, இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய தீர்க்கதரிசியாக வருவீர்கள். அதுக்கு தான் உங்களை ஆண்டவர் ட்ரெயினப் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய கரத்தில் இருக்கீங்க. உங்களை அவர் மடத்தனமாக நேசிக்கிறார்.
இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சிலுவையில் தம்முடைய அன்பையே கொடுத்துட்டார். ஸோ அந்த ஒரு ஆண்டவருக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஸ்பிரிட் உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும். உங்கள் வேலை எதை செஞ்சாலும் எக்ஸலன்ஸியாக செய்யணும். ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டிராஃப்ட் அடிக்கணும்னா இதுக்கு மேலே இதை எழுத முடியாது. ஒரு பில்டிங் கட்டுறோம்னா இதுக்கு மேலே இதை செய்ய முடியாதுங்கிற மாதிரி பார்த்து பார்த்து செய்ய நம்ம பழகணும். அப்படிப்பட்ட எக்ஸலன்ஸியை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. காட் பிளஸ் யூ. ஸோ எங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே உருவாக்குற காரணமாக இருந்த பீட்டர் அண்ணன் இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் சில டிப்ஸ் உங்களுக்கு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. சரியா? கர்த்தருக்கு தோத்திரம். உங்களை பார்ப்பதிலே எனக்கு அதிக சந்தோஷம். நான் அடிக்கடி சொல்கிற காரியம்தான். ஒரு 3 காரியம் சொல்லிடுறேன். நீ செத்தாலும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி சாகணும். நீ ஒரு பாவம் செய்ய போனாலும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு பாவம் செய்ய போகணும். விளங்கலையோ? அடிக்கடி சொல்கிறது தான். திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும்னா திரும்ப 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 பவுல் ஞாபகப்படுத்த பேர் எழுதிட்டே இருந்தார். பார்த்துக்கிட்டுங்க. இங்கே செத்தாலும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி தான் சாகணும். ஒரு பாவம் செய்ய போனாலும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி தான் பாவம் செய்ய. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வேதமும் ஜெபமும் மிக முக்கியமானது. நீங்கள் எதை செய்கிறீங்களோ செய்யலையோ வேதத்தையும் ஜெபத்தையும் விட்டுவிடவே கூடாது. 1 மணி நேரம் 2 மணி நேரமாயா? இல்லை. ஒரு அதிகாரம் தான் வாசிக்கிற அப்படின்னா 30 நாள் வாசித்துரு, தொடர்ந்து வாசித்துரு. 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் கூட அந்த ஜெபத்தை விடாமல் 30 நாளும் பண்ணிடு, 31 நாளும் பண்ணிக்கிட்டே இரு. நீ 5 நிமிஷம் பண்ண 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 அது 10 12 மாறிக்கிட்டே போகும். பார்த்துக்க. இன்னைக்கு 1ல் ஆரம்பிச்சுன்னா அது அப்படியே கூடிக்கிட்டே போகும். பார்த்துக்க. அதுக்காக பெரிய தீர்மானம் பண்ணி சோர்ந்து போகாதபடி தினந்தோறும் வேதமும் தினந்தோறும் ஜெபமும் மிக முக்கியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணி பைபிள் வாசிட்டேன்னு சொல்லி சொன்னால் நீ பாவம் செய்ய முடியாது. கர்த்தருக்கு தோத்திரம். 1 2. 3வது என்ன அப்படின்னா, ரெனால்ட் ரேவன்ஹில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எழுப்புதல் தாமதிப்பது ஏன்? அந்த ஒரு ஆசிரியர், புஸ்தகம் வாசித்திருக்கலாம், வாசித்திருக்கலாம். அவர்கிட்ட போய் அநேகர் ஜெபம் பண்ண போவாங்களாம். ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் அவங்க இப்போ என்ன ஜெபம் பண்ண போவாங்கன்னா, எங்கள் மேலே உங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் என்கிட்ட வரட்டும், உங்கள் மேலே இருக்க கிருபை எங்கள் மேலே வரட்டும், உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணணும், உங்களை மாதிரி நாங்கள் புக் எழுதணும், அந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களாம். அவர் சொல்கிறாரு, என் அபிஷேகத்தை அநேகர் விரும்புகிறாங்க, என் ரெட்டையும் சாம்பலையும் யாரும் விரும்புவதில்லை என்று சொல்லி. அபிஷேகத்துக்கு பின்னால ஒரு கரையமும் அர்ப்பணிப்பும் தியாகமும் இருக்கிறது. தானியேலை உயர்த்தின ஆண்டவர், யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், தாவீதை உயர்த்தின ஆண்டவர் சும்மா உயர்த்தல பிரதர், அதுக்கு பின்னாலே சில காரியங்கள் இருக்கு. பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு தானியேலாக மாற விரும்புகிறோம், தானியேலை போல மாற விரும்புகிறோம். தானியேலாக நாம் மாறுவோம் என்று சொன்னால் தானியேலை போல மாற்றுவார். நல்லா விசுவாசிக்கிறான். யோசேப்பாக நாம் இருப்போம் என்று சொன்னால் யோசேப்பாக மாற்றுவார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் யோசேப்பாக மாறணும் அப்படி யோசிக்கிறது முன்னால யோசேப்பாக வாழ வேண்டும். தானியேலை போல தானியேலா இருக்க வேண்டும், தாவீதை போல தாவீதா இருக்க வேண்டும். நம்ம இங்கே சரியா இருந்துட்டோம்னா ஆண்டவர் எங்கெல்லாம் கொண்டு போவாரோ அங்கெல்லாம் வணங்கி நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. செத்தாலும் பைபிள் வாசிட்டு சாகணும். பாவம் செய்ய போகிறதா இருந்தாலும் பைபிள் ஜெபம் பண்ணிட்டு தான் பாவம் செய்ய போகணும். 3வது தானியேலாக இருக்கணும், யோசேப்பாக இருக்கணும், தாவீதாக இருக்கணும், பவுலாக இருக்கணும், பேதுருவாக இருக்கணும். இப்படி இருந்துட்டோம்னா அவங்களை போல கர்த்தர் நம்மை மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரியா? 2-3 அறிவிப்புகளை சொல்லிடுறேன். அடுத்து எலும்பி நின்று ஒரு காணிக்கை பாட்டு படிச்சுட்டு ஐயா கையில் நம்ம கொடுத்துருவோம். ஐயா மெசேஜ் கொடுத்து கடைசி ஜோபம் பண்ணி ஆசீர்வாதம் கொடுத்து முடிக்க போகிறாங்க. சரியா? சரி. ஹேலோ நம்ம எல்லோரும் போயிட்டு வந்தோம் அப்படிதானா? நல்லபடியாக ஆண்டு நமக்கு பிரயாணங்கள்லாம் வாய்க்க செஞ்சாங்க. அடிக்கடி ஒரு சின்ன சாட்சி தான், ஆனாலும் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட் லெவல் மீட்டிங்கில் ஒரு ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடச்சிது? நம்ம முதலூர் சாமுக்கு கிடச்சிது. முதலூர் சாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மெசேஜ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஆடியனுக்கு ஆண்டர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் மிஷினரி பயோகிராஃபி யார் போட்டாங்க? டாக்டர் ஜெய்சங்கர். அவருடைய சொந்த ஊர் முதலூர்னு சொல்லும்போது நமக்குலாம் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிஷினரி காலிங்கில் அந்த மிஷினரி கூட ஆர் யூ மேபி கம்மிங் ஃப்ரம் முதலூர். ஸோ அடிக்கடி அந்த ஹேலோவில் எங்கேயோ அளவில் ஆண்டர் என்ன பண்ணார்? உயர்த்த முடிவு பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு எங்கே தான் நடத்தணும்ட்டு
எங்கே நடத்தணும்ட்டு முதலூரில் நடத்தணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக நான் நம்ம ஐயாவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஐயாவை நான் அனுப்பும் போதே ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அந்த தாகம் அந்த வாஞ்சி இருக்கிறனால தான் உடனே என்ன செஞ்சாங்க, சரின்னாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு சபையுடைய நல்ல சப்போர்ட்டு. ஸோ அந்த மைக் சிஸ்டங்கள்லாம் எடுத்துற குவாலிட்டியாக இருந்தால் தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட். 3 பேருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா பக்காவா? எல்லாரும் ஒத்துழைக்கிறது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்ல ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கோம். 2016 இதே மாதிரி காணல் போயிட்டு வரும்போது தான் இப்படி ஒரு மாதந்தோறும் நடத்துகிற கூட்டத்தை ஆரம்பித்தோம். இன்னைக்கு சரியாக இந்த ஜனவரியோட எத்தனை வருஷம் நிறைவு வருது, 10 ஆண்டுகள் நிறைவு வருது. அவனோட கிருபையில கொரோனா டைம்ல ஒரு 4-5 மாசங்களை தவிர மீதி அத்தனை மாதங்களும் சிறப்பாக நடத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய மிஷினரி பயோகிராஃபி, நிறைய காரியங்கள், ஆலோசனைகள். ஸோ திரும்பி பார்க்கும்போது மிஷினரிகளாக அநேகர் பேர் இருக்கிறாங்க. டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி 10 பேருக்கு மேலே செலக்ட் ஆகிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆசீர்வதிச்சிருக்காரு. அண்ணன் சொன்னது போல ஒரு ஸ்டேட் லெவல் ஸ்பீக்கராக ஆண்டவர் என்ன ஒருத்தர் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காரு, இமானுவேல், நானும் சேம நிறைய மாற்றிருக்கிறாரு. சரி, இன்னைக்கு கூட ஒரு டெட்டு 4 வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பித்தோம். ஒரு பெரிய சாட்சியாக சொல்கிறேன், 70 பேர் நம்ம ஒய்பியில் பாஸ் ஆயிருக்காங்க. கேரண்டியாக நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட்லையும் 70 ஸ்ட்ரென்த்து டெட்டில் பாஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளோ தூரம் யாரும் உட்காந்தாலும் என்ன செய்யல, கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு அவ்வளோ பேரும் ஃபோன்லேயே வாட்ஸ்அப்பில் உங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பாஸ் பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுரண்டையிலையும் நம்ம வீடியோவை பார்த்தாங்க, அந்த ஸ்ட்ரென்த்தையும் சேர்த்தா 100 தாண்டிடும். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ சின்ன முயற்சியாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த மந்திலி பிரேயர் அநேக காரியங்கள் என்ன செய்யுது. ஸோ அது காரணம் இந்த ஜெபமும் அர்ப்பணிப்பும் நமக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுகிற நம்முடைய தலைவர்கள் தான் காரணம். அடுத்த மாதம் கர்த்தர் சித்தமானால் பிப்ரவரி 28ஆம் தேதி, சரியா, 31, அடுத்து 28, லாஸ்ட் சாட்டர்டே அன்பின் நகரத்தில் வச்சு என்ன செய்யும் நடக்கும். சரியா, கண்டிப்பா ஆண்டவர் சித்தமானால் கண்டிப்பா நான் பிப்ரவரி 28 எங்க வச்சு அன்பின் நகரம் சர்ச் இதே மாதிரி நமக்கு என்ன செய்யும் நடக்கும். சரியா, அதனால அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுங்க. சரியா, உங்க கூட உள்ளவங்களை சொல்லுங்க, கிளாஸ்ல வந்து படிக்க சொல்லுங்க. இதே போல எல்லா கிராமங்களையும் பிரேயர் செல் ரெகுலரா இருக்கு. கரெக்டா பிரேயர் செல் என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க. எதை விட்டாலும் பிரேயர் செல் என்ன செய்யாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. வாரந்தோறும் சனிக்கிழமை நைட்டு பைபிள் ஸ்டடி இருக்குது, அட்டன் பண்ணுங்க. மந்த்லி பிரேயர் அட்டன் பண்ணுங்க. உங்க படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன செய்வார், உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் கம்ப்ளீட்டா உயர்த்துவார். ஸோ அதற்கு சுதாரணை சாட்சி, பீட்டர்னை சாட்சி, ஐயா உபதேசர் எல்லாரும் சாட்சி, நாங்களும் சாட்சி. நீங்களும் அதே போல என்ன செய்யணும், மாறணுங்கிறது தான் எங்களுடைய வாழ்க்கை. அதுக்காக தான் இவ்வளவு முயற்சிகளை நாங்கள் என்ன செய்யணும். அதை நான் திரும்ப உங்களுக்கு நான் ஹேரோலேருந்தே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த காரியங்கள் என்ன செய்யணும் தெரியும். சரியா, சரி, இப்போ நம்ம தம்பிமார் வந்து பாட்டு பாடுவாங்க. அப்போ நம்ம காணிக்கை எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து யார் கையில் கொடுத்துடலாம், ஐயா கையில் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சரியா, எல்லாருமே நிற்கலாமா? காணிக்கப்படலாய் எங்கூப்புகளே சிராசனம் எழில் மாட்சிமே வளர்வார்கள் பார்த்து
நின்ற விதமாக தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, வேத வசனங்கள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. உடைய வசனத்தை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உண்மையிலே நாங்கள் வளர்ந்து கொள்கிறோம். விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறது. வேறு உண்டப்பட்ட ஒரு வார்த்தைகளை தந்துவிடுகிறீர்கள். சகோதரன், நீர் பேச நான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பெரிய சகோதரிகளை சகோதரர்களை ஒரு வாழ்த்துகின்றேன். நேரத்தில் வந்திருக்கின்ற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். சிறப்பாக இந்த கொடுகை மாதத்திலே நடைபெறுகின்றேன். உங்களுக்கு எல்லாம் உற்சாகத்தை கொடுத்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஞான ஒவ்வொரு தலைவர்களையும் வாழ்த்துகிறேன். நேரத்திலே மத்தியிலே சிறிது நேரம் அவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். நாளையில இருந்து சர்ச்சில் தான் இருக்கணும். சரியா? நாளையிலிருந்து கண்டினியூஸா விடிய காலம் திரும்ப 4 மணிக்கு எந்திக்கணும். அடுத்த நாளைக்கு சண்டே ஃபுல்லா இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமானது. முதல்ல நம்ம யோசிக்கணும். ஏதோ உலகத்துல வந்துட்டோம், நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. அப்ப இந்த வாழ்க்கை அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை மாறணும்னா என்ன செய்யணும்? ஒரு பிரபலமான மயிலில் அவரை இசையை வாசித்துட்டாருன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு இசையாது. கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமை. அவர் மாதிரி இசை வாசிக்க முடியாது. உலக அளவுல பிரபலமான ஆயிட்டார். அப்போ அந்த வயலின் வித்வான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவரை பற்றி கொடுக்குறாங்க. பிரபலமான வயலின் வித்வான் நமக்கு இந்த பட்டணத்துல இன்னைக்கு இந்த காட்சியை செய்ய போறாங்க, வயலின் செய்ய போறாங்க. பெரிய ஒரு அவர் வந்து இந்த வயலின் இசையை வாசிக்க போறாங்க. எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி வாக்கு எல்லா இடமும் கூட்டப்பட்டது. கூட்டம் சரியான கூட்டம், சரியான கூட்டம். அவருடைய வயலின் இசையை கேட்கறதுக்கு அவ்வளவு ஆப்டன் கேட்டபிள் அப்படின்னு ஒரு டீம் வந்து சென்னையில இருக்கும் பொழுது அந்த டீமை கூப்பிட்டு, அப்போ அவர்கள் அந்த பாடலை பாடி இசையெல்லாம் சில நேரம் வாயிலேயே இசை அசைப்பாங்க. அந்த பாடலை பாடுறாங்க. அதை கேட்கறதுக்கு நாகர்கோவில் வந்திருப்போம். அந்த மீட்டிங்ல பாடுறதுக்கு எங்க இருந்து வந்திருக்காரு கேட்டு நாகர்கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு. அதே போல அந்த வயலின் இசை வாசிக்கிறவர மேல அவ்வளவு இருக்கும். எல்லாரும் பெரிய கூட்டம். இப்போ அவர் எந்திரிச்சு வயல் எடுத்தாரு. கரகோசம் ஆச்சா அவ்வளவு கையை தட்டு சவுண்டு. அவர் இசைய ஆரம்பிச்சோட சைலண்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் அமைதி, எல்லாரும் அமைதி. என்ன செய்வாங்க? அப்படி இசையில மயங்கிட்டு இருக்காங்க. மயங்கிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு என்ன செஞ்சுட்டாரு? அந்த மயங்கி ஓடிச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னா, எத்தனை $1000 விலை மதிக்கக்கூடிய அந்த வயலின் அந்த மேடையில் வாசிக்க போறாரு. அதான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆசை இருந்தாங்க. ஆனா அந்த வயலின் முடிச்சிட்டாரு. எல்லாம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. என்னன்னா வைத்தியம் பிடிச்சு போல நம்ம வந்திருக்கு இவர் வயலின் இசையை கேட்கறது. இவர் என்ன அந்த $1000 வயலினை தூக்கி ஒரேடியா கீழே தரையில போட்டு உடைச்சு நொறுக்கிட்டாரு. வைத்தியம் பிடிச்சு போல நினைச்சாரு. இப்போ அவர் துணிச்சாரு, இன்னொரு வயலினை தூக்குனாரு. நான் வாசித்தது ஒரு சாதாரண வயலின் தான். இப்பொழுது நான் வாசிக்கிறது $1000 இருந்த ஒரு விலை மதிப்புள்ள ஒரு வயலினை வாசிக்க போறேன். அந்த வயலின் எடுத்து வாசிக்கிறது எல்லாரும் பரவாயில்ல, அப்பதான் தப்பா நினைச்சிட்டோம். எல்லாரும் திரும்பவும் வயலினை வாசிக்கிறாரு. எல்லாரும் இசையில மட்டும் சந்தோஷப்படுறாங்க. இடையில பாட்டு சொன்னாரு, இசை வருவது வயலில் இருந்து வர்றது உண்மைதான். ஆனா யாருடைய கையில் இருக்குது அதை பொறுத்துதான் வயலின். முதல்ல ஒரு சாதாரண வயலின வாசிக்கும் பொழுது அவ்வளவு மறந்தீங்க. $1000 விளைவிக்கக்கூடிய வயலின் எடுத்து வாசிக்கும் பொழுதும் நீ மறந்துருந்தீங்க. ஏன்னா அது ஏன் கரத்துல இருந்துச்சு. அதனால அவளுக்கு சிறப்பான இசையை கொடுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்பது அற்புதமானதான். நம்ம வாழ்க்கை யார் கையில் கொடுக்கிறோம் அதை பொறுத்துதான் வாழ்க்கை. அப்படிதான் இல்லையா?
யார் மேல கொடுக்கிறோமோ அதன் தான் நம்முடைய லைஃப். அப்போ இந்த வாலிப நாட்களில நம்முடைய வாழ்க்கையை யாருடைய கரத்துல டெபாசிட் பண்ணணும்? ஆண்டுடைய கரத்துல டெபாசிட் பண்ணிட்டோம்னா லைஃப் ரொம்ப சந்தோஷம். 23 வயசுல என் வாழ்க்கை ஆண்டு சமூகத்துல டெபாசிட் பண்ணேன். கல்லூரி படித்து முடிச்சு அதுக்கு பிறகுதான் 2 வருஷம் நடிச்சுதான் நான் யோசிப்பேன். என் கல்லூரி படிக்கும் பொழுது எப்பா ஜோடமா அப்படின்னு நினைச்சா ஓடுவேன், பக்கத்துல போக மாட்டேன், பிடிச்சு இழுத்துட்டு போவாங்க. நான் யோசித்தேன், ரட்சிக்கப்பட்ட பின்பு 23 வயசு பிறந்த யோசித்தேன், சார் வாழ்க்கைங்கிறது எவ்வளவு அருமையா இருக்கு. யார் ஒருவர் தங்கள் வாழ்க்கையை வாலிப பருவத்திலே கர்த்தருடைய கரத்துல டெபாசிட் பண்றாங்களோ அவங்க ஃபியூச்சரை பாருங்க, ஹை லெவல் தான், உயர்ந்த குறைய இருக்கு. நீ யாருடைய வாழ்க்கை வரலாற்று எடுத்து பார்த்தாலும் சரி, தன்னை வாலிப பருவத்துல ஆண்டருடைய கரத்துல தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அது பைபிளுக்கு சொல்லப்பட்ட காரியமாக இருந்தாலும் வரலாற்றுல சொல்லப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, யாருடைய ஆண்டுடைய கரத்துல தன்னை வாழ்க்கை ஒப்பு கொடுத்தவர்கள் வாழ்ந்துதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, வாழ்ந்திருக்கிறாங்க. வரலாற்றில் தடம் உதைச்சிருக்கிறார், வரலாற்றில் பெயர் பெற்றிருக்கிறார். இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஒருவேளை நான் வாழ்க்கையை ஆண்டோட சமூகத்துக்கு கொடுக்கணும், எங்க இருக்குமே எங்க ஊர் யாருக்கும் தெரியாது, ஹோட்டலுக்கு தானே எங்க ஊருக்கு தெரியும், மெயின் ரோட்லயும் கிடையாது. ஊர்களுக்கு போனா எங்க 2 கிலோமீட்டர் நடந்தா போனோம். ஆனா இதுக்கு டயசிஸ்ல தெரியும், செல்லூர் வாங்க தெரியும். ஏன் தெரியுமா? வாலிப பருவத்துல கத்தருடைய கடவுள் கொடுச்சு. வாழ்க்கை ஒரு நாள் குறையப்பட்டது இல்லை, நான் சோர்ந்து போனது கிடையாது. ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறத கவனிக்கிறேன், வழிநடத்துறத கவனிக்கிறேன், எனக்கு ஆலோசனை சொல்றதை கவனிக்கிறேன், இங்க போய் இதை செய்யாத அப்படின்னு கற்றுக் கொடுக்கறத கவனிக்கிறேன். வாழ்க்கை ஒரு அற்புதமானது. வாழ்க்கையை ஆண்டோட கருத்துல கொடுக்கணும்னா அதோட சிறப்பான வாழ்க்கை கிடையாது. அப்ப ஆண்டுடைய சமூகத்துல நீ கொடுத்தாலும் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டு விரும்புகிறான். அதனாலதான் மயிலை மயில இறங்க போடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை பருவத்தில் நமக்கு பின்னாடி இருக்கிறாரு. இப்போ என் வாழ்க்கை என்ன ஒப்படுப்பா அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை ஏன் ஆண்டவர் அதிகப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை செயலாற்ற இருக்குதான் நம்மை கனப்படுத்துவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு, ஒரு சிறந்தங்களை உயர்த்துவதற்கு அவர் அப்படியாக நமக்கு செயலாற்றி கொண்டே இருக்கிறார். எப்படியாவது 4 பேர் உங்களை கூப்பிடுறாங்க, கூட்டுக்கு வந்துரு, ஜோபன வந்துரு, பீச்சுக்கு வந்துரு, ஏன் தெரியுமா? உயர்த்துவதற்காக, அப்படி வாழ்க்கையை ஆசீர்வாதமான நிலையில உயர்த்துவதற்காக தான் இப்படிப்பட்ட அழைப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். திருமறையிலிருந்து நான் சில காரியங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்ம வாழ்க்கை சிறந்த நிலையிலே ஒப்பு கொடுத்தால் ஆசீர்வாதம். சிலருக்கு நம்முடைய வாழ்க்கை வேல்யூ தெரியல, நம்ம யாருமே நமக்கு தெரியல, நம்ம நம்முடைய வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியாதனாலதான் இதுக்கு நிறைய நேரத்துல நாம் தேவையில்லை குறைபடுறோம். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் ஒரு 200 ரூபாய் காரண கையில கொடுத்துட்டு அது பக்கத்துல ஒரு பொம்மையை கொடுங்க, எதிர எடுக்கும், 50 ரூபாய் பொம்மையை இருக்கும். அதுக்கு வேலைக்கு தெரியுமா? தெரியல, வேலையே தெரியாது. ஒரு பார்வையற்ற மனிதன் இருக்கிறார், பார்வையற்ற மனிதன் இருக்கிற அவர்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டை கொடுங்க, அவரு அதையும் பக்கத்துல இன்னும் 2-3 நோட்டு நல்ல மனிதன் பட நல்லா பாக்குறதுக்கு சிறப்பான ஒருவேளை நல்ல கையில பிடிச்சு பார்த்ததுன்னா அவ்வளவு சாப்பிட்டா அழகா இருக்கிறோம். இப்ப எந்த எடுப்பாரு அப்படின்னு 500 ரூபாய் தெரியாது, வளர்ந்து பாருங்க, அவருக்கு வேலையே தெரியல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையுடைய வேலையை மதிப்பீடு தெரியாததுனாலதான் இன்னும் சம்பளம் இன்னும் அதிகமாக கிட்டி சேராமலும் அவருக்கு ரொம்ப கொடுக்கும். ஆனா யோசிப்பு ஒரு மனிதன் இருக்கிறான், வாலிபன், இந்த வாழ்க்கையை அவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்ததுனாலதான் யோசிப்பு பற்றி இன்னைக்கும் காலம் பேசிட்டு இருக்கிறோம், அவருடைய வரலாறு என்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப யோசிப்புடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படிங்கிறத நாம் கவனிக்கும் பொழுது, இன்னைக்கு யோசிப்புடைய வாழ்க்கையில ஏன் திருமணம் இன்னைக்கு வாசல் பார்த்துருந்தேன், சாயங்காலம் ஒரு 6:30 உட்கார்ந்துருந்தேன். உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆதியா புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது
4ஆம் வசனத்துல கடைசி வசனம் என்ன சொல்றது? அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார். கொஞ்சம் பைபிள் பார்க்கணும், பைபிள் இருந்துடுங்க. அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார். இன்னும் 5ஆம் வசனத்துல பாருங்க, அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் பின்னாடி பாருங்க, 8ஆம் வசனத்தை கடைசி பகுதி பாருங்க, அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யார? யோசேப்பை பகைத்தார். யார் பகைச்சது? யாரு? சகோதரர். கூட பிறந்த சகோதரனை பகைக்கிறாங்க. ஏன் பகைக்கிறதுக்கு அவன் என்ன தப்பு செஞ்சான்? யோசேப்பு பகைக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? எதுக்கு பகைச்சாங்க? ஒண்ணு, அப்பா பிள்ளை. அப்பா ரொம்ப நேசிக்கிறாரு, அதனால இவனை பகைக்கிறாங்க. அப்பா பிள்ளை அப்படின்னு பகைக்கிறாங்க, ரொம்ப நேசிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொன்னா, ரெண்டாவது புதுசா உடை பல வருட அங்கீகரிக்கணும். ரெண்டு காரியங்களை யோசித்து பார்க்கணும். என்றைக்கு நாம் அப்பா பிள்ளைய மாறுறோமோ யார் பகைக்குமா தெரியுமா? உலகம் பகைக்கும். உலகம் பகைக்கும். ஏசப்பா பிள்ளையா என்னைக்கு நம்ம மாறுறோமோ, என்னைக்கு ரட்சிக்கப்படுறோமோ, என்னைக்கு ஆணுடைய பிள்ளையாக அப்படி கருத்துல வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறோமோ, அன்னைக்கு யார் பகைப்பட்ட உலகம் பகைக்கும். ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க, அப்படி என் பையனுக்கு ஆச்சோ ரொம்ப மோசமா இருக்கு, அடி தள்ளி வந்துருதான். சில நேரத்தில் நம்ம போன வாரத்துக்கு அப்பாவோட அப்பான செட்டு வந்துட்டாங்க, ஜோபன் அவனுக்கு எப்படியாவது திருந்தன்னு பாருமே. என்னமோ கர்த்தருடைய பெரிதான கிருபையில மாறிச்சான். அவனை கூப்பிட்டு ஒரு சில பேர் சாட்சி சொல்ல முடிச்சு. சாட்சி இப்போ கோயில முன்னாடி வந்து சாட்சி அவனுக்கே இப்போ அன்பு வந்துச்சு. அன்பு வந்துட்டு உடனே பைபிள் அதிகமா வாசிக்க ஆரம்பிக்கிறான், ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். எங்கேயா கூப்பிட்டு ஓடி இருந்தாங்க. அதே அப்பா வேண்டுகோள் வந்துச்சு, எப்பா பார்த்தாலும் பைபிள் இருக்கான் அப்படின்னு. இப்போ அவன் பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் பயந்தவங்க என்றைக்கு ஆணுடைய பிள்ளைய மாறணும், அப்பா பிள்ளைய மாறணும், அன்னைக்கு பகை வந்துருது. உண்மைதானா? நீங்க எல்லாம் பாருங்க, உலகத்தோர் மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது உங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப உங்களை புகழ்ந்துருப்பாங்க. ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்படுறீங்களோ, என்னைக்கு ஆண்டு சம்பந்தப்பட்ட ஆளு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களே ஆப்போசிட்டா வந்து பாருங்க. உங்க வீட்டுல கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், கிளாஸ் இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்கறவங்க கூட இருக்கலாம். நீ ஆணுடைய பிள்ளை அப்பா பிள்ளைய என்னைக்கு மாறணுமோ, ஆணுடைய பிள்ளைய மாறணும், உடனே உலகம் பகைக்கும். பகைக்குதான் செய்யும். இலைய வீட்டு போயிட்டு அப்பா விட்டு ஓடிச்சான், மீண்டும் திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்த உடனே மீண்டும் அப்பா பிள்ளையா மாறினான். பகை வந்துச்சா வரலையா? மூத்த அண்ணன் வெளியே பார்த்துட்டு உள்ளே வர மாட்டேன், அவன் பகைக்கணும். அப்ப இந்த உலகத்துல ஏன் யோசேப்பு பகைக்கப்பட்டான் அப்படின்னா, அவன் அப்பா பிள்ளைய மாறிச்சான். இந்த உலகத்தில் நீங்கள் உலகத்தார் பகைக்கப்படுறது காரணம் என்ன அப்படின்னு, அப்பா பிள்ளைய மாறிட்டோம். உலகத்தார் நம்மளோட சினிமா தேட்டர்ல உட்காரல, மற்றவனை கூட பிடிச்சு வெறிச்சிட்டு போல, பைபிள் படிக்க ஆரம்பிக்கும். தெய்வ பயணமுக்கு வருது, சர்ச்சைக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆண்டவருக்கு ஒரு பாட்டை பாட நினைக்கிறோம், ஒரு பிரேயர்ஸ் நடத்த நினைக்கிறோம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது கொடுக்கணும், ஆண்டவருக்காக நம்ம பயணிக்காக ஏதாவது வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். உலகம் உங்களுக்கு பாத்திரமா இருக்காது, உலகம் நமக்கு பாத்திரமாக இருக்காது. அது உலகம் உங்களை பகைத்தது. அப்போ ஆண்டவர் நம்முடைய சீஷரை பார்த்து சொல்றதுதான், உலகம் உங்களை பகைக்கிறதுதான், உலகத்தார் அல்ல. அதனால உலகம் உங்களுக்கு பகைக்கும். அப்ப இந்த உலகத்துல ஆணுடைய பிள்ளையாக அப்பா பிள்ளை எதைக்கு மாறணுமோ அன்னைக்கு உலகம் பகைக்கதான் செய்யும். ஆனால் கர்த்தர் பேசுறாரு, அவங்க கையில கொடுக்கவே மாட்டார். அப்போ ரெண்டாவது என்ன? புது உடை கிடைக்கிறது. புது உடை. மீண்டும் அந்த பையனுக்கு திரும்பி வந்த உடனே அப்பா சொல்றாரு, அவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க. அதனாலதான் பகை வருது. இதுவரைக்கும் வாழ்க்கை என்பது வித்தியாசமான வாழ்க்கை. ஆனா என்னைக்கு பல வருட அன்பு கொடுக்கப்பட்டதோ சகோதரி பகைக்க ஆரம்பிச்சாங்க. வஸ்திரத்தை கொடுத்துக்கிட்டது என்னைக்கும்
சத்ரு உங்க மேல கண்ணு வச்சிருப்பான். உண்மையே இல்லையா? உண்மைதான். எப்பொழுது நீங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திட்டீங்களோ உலகத்துல சத்துருவான உங்களுக்கு விரோதமாக கண்ணு வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம கட்சி. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்துட்டேனே, இப்போ ஆண்டவருடைய கட்சி எனக்கு விரோதமான கட்சியில் தான் சேர்ந்துட்டான். அதனால அந்த பகைக்கிறவங்களா பயக்கப்பட்டவங்களா மாறிடும். பலவர் நாங்கி அவனுடைய எஃபெக்ட்ஸ் அத்தனை சகோதரனும் வகையாடை மாறிட்டான். உலகத்துல கிறிஸ்துவையினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை ஆண்டவனுக்கு தந்துட்டார். ஒரு பிரைட், ஒரு மகிமையான வாழ்க்கை இறங்கிடும். இதை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், பகையாளி மாறும். அதனாலதான் யோசேப்பு பகைக்கப்பட்டான். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா யோசேப்பின் சொப்பனம். யோசேப்பின் சொப்பனம். யோசேப்பு என்ன சொப்பனம் கண்டான்? என்ன சொப்பனம் கண்டான்? எல்லாம் அடிக்கிட்டு படுத்து கிடக்கு. ஏன் அடிக்கிட்டு படுத்து நிற்கிறான்? உங்க எல்லாரும் காட்டுங்க நல்லா இருப்பேன் அப்படின்னா கோபமா இருந்தாலும் பகல் வந்துருச்சு, பகைக்க ஆரம்பிச்சான். ஏப்பா ஏன் அறிக்கிட்டு மட்டும் நிமிந்து நிச்சு போகுது? அறிக்கிட்டு எல்லாம் என்ன தாழ விழுந்து படைந்தது. இது அவங்களை பகைக்க ஆரம்பித்து விட்டாங்க. மற்றவர்களுக்கு முன்னாடி நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கும் பொழுது இந்த உலகம் பகைக்கதான் செய்யும். வாழ்க்கையில் அநேக நிலைகளிலே நாம் ஆண்டவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்போம். ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்கள், நமக்கு தனி ஒரு மகிமை இருக்கு. ரட்சிக்கப்பட்டது யாரு? அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு கொஞ்சம் வயசு தான், 23, 24 வயசு தான். அப்ப எனக்கு முன்னாடி மேல ஒரு குருவானம் இருந்தாங்க. அந்த குருவானம் நாங்களும் இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம். 2 பேரும் கரெக்ட் படிச்சு ஜோவும் பாஸ்டிங் போட்டு ஜோவும். ஆனா எங்களை கண்ட உடனே என்ன செய்யணும்? விசாசம் அடரும். ஐயோ வந்துட்டானே அப்படிங்கும். எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வயசு அது மேல இருக்காங்க. இப்போ இந்த நிலையெல்லாம் பார்க்கணும். ஒரு இடத்துல போய் இருக்கிற அவங்க குறி சொல்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட போய் இருக்கிற சும்மா இருந்தவை உடனே அவன் எதிர்ச்சிட்டான். சாமி என் வாழ்க்கையில பிளக்குள்ள மண்ணை போட்டுறாதீங்க, வெளியே போங்கட்டாங்க. யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? நம்ம போய் இருந்துட்டோம், மாட்டிக்கிட்டு இருக்கோம். கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். 5 ரூபா வச்சாச்சுன்னா அவன் எல்லாத்தையும் சொல்லுவேன்னா எல்லாத்துலயும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு எத்தனையோ பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்கான். உடனே பக்கத்து கடைக்காரன் எல்லாம் போட்டி வச்சாங்க. போட்டி வந்து எல்லாம் 5 ரூபாய்க்கு நான் வச்சு அப்படின்பா எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லணும். எனக்கு ஒரு அன்பு ஆசை. அப்ப நான் அன்பு ஆசை. நான் ஒரு 5 தரணும் அப்படின்னு 5 ரூபாய் கையில் கொடுத்தேன். கையை நீட்டினாலும் சரி, கையை எப்படி பொத்துனா கையில் ஓடிச்சான். எனக்கு தெரியல என்ன ஆண்டவர் நம்மளை முன்பிடித்திருக்கிறார். நாம் ஒரு விசேஷித்தவர். கர்த்தர் நம்மை அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாரு. அப்ப யோசேப்பினுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது இது யோசேப்பினுடைய சொப்பனம் எல்லாரும் மற்றவர்களா பகைக்க வச்சு அடிக்கட்டு நிமிர்ந்து நல்லது. இப்போ யோசேப்பை இது பகைக்க காரணம் தெரியுமா? அவனுக்கு பரிசுத்தம் ரொம்ப பிடிக்கும். பொய் பிடிக்காது, கடல் பிடிக்காது. உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைப்பான். எல்லாத்தையும் அப்பாட்ட போய் சொல்றோம், உண்மையை சொல்றோம். உண்மையை சொன்னதுனால பகைக்க ஆரம்பித்தார். அப்போ இந்த உலகத்துல யோசேப்பு பகைக்கப்பட்டான். அதனால திருமறை சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் யோசேப்பு, பரிசுத்தத்தை விரும்புகிறவன் யோசேப்பு, அசுத்தத்தை விரும்பாதவர் யோசேப்பு, ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற யோசேப்பு, பாவம் தன்னை தொடர்ந்து வந்தாலும் விட்டு ஓடுறதுக்கு ரெடியான யோசேப்பு. இப்போ இந்த யோசேப்பு ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தான். ஆனா மாம்சம் சென்று பகைக்கிறது. திருமுறையில் பார்க்கும் பொழுது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்ன சொல்றது? ஆகிலும்
மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருது. ஆவிக்குரியவனை மாம்சத்தின்படி துன்பப்படுத்தினது போல பழைய ஏற்பாட்டிலே துன்பப்படுத்தியிருக்கிறான். யோசேப்பை அவனை சகோதரர் துன்பப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி துன்பப்படுத்தினது போல புதிய பாட்டில் இந்த காலத்திலும் யாரெல்லாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையை மாம்சத்துக்குரிய என்ன செய்யறான்? துன்பப்படுத்துறான். ஆனால் யாரோடு கர்த்தர் கரம் கொடுப்பார்? நீங்கள் நானும் யாரோடு இருக்க வேண்டும்? திருமறையில சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னால பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தாலும் 29ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். இதுதான் இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அப்ப ஆவிக்குரிய ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே மாம்சத்துக்குரிய மனுஷன் துன்பப்படுத்தப்படவே இருக்கலாம். ஒரு கிளாஸ் நிறைய இடத்துல நீங்க பகைக்கப்படலாம். நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால ஒரு யார் நமக்கு எதிராளி கிடையாது அப்படின்னு நினைக்க முடியாது. நிறைய பேர் உங்களுக்கு எதிராளி மாறிடுவாங்க. மாம்சத்துக்குரியவர் எல்லாரும் எளிமையில் இருப்பா. ஆனாலும் வாழ்க்கையின் பயணத்துல நம்முடைய வாழ்க்கை ஆணுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தது. கர்த்தரோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணிச்சது. அருமையா சொன்னாங்க, பைபிள் வாசிப்பு ஜெபம் ரெண்டு விட்டு கூடாது. இது ஆண்டவரோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமானது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். கர்த்தருடைய கரத்திலே நாம் இருப்போமானால் யாரும் கஷ்டப்படுவா தெரியுமா? மாம்சத்துக்குரிய கஷ்டப்படுவாங்க. நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கும் பொழுது, இந்த உலகத்தால் பகைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது, நாம் கர்த்தரோடு கூட இருந்து விட்டால், அவரை சார்ந்து கொண்டால், இந்த உலகத்துல நாம் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவது அவங்க. திருமுறையில பார்க்கிறோம் என்னெல்லாம் நடந்துச்சு. யோசேப்புடைய வாழ்க்கை வரலாற்றுல பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. அவனுடைய சகோதரர் எல்லாருக்கும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார். பகை வந்துச்சு. இப்ப ஒருத்தர் சண்டை போட்டு அப்படின்னா பகை வந்துட்டு நம்ம சந்தோஷமா வாழ முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுச்சீங்க, எப்படி இருப்பீங்க? உங்க மைண்ட் எப்படி இருக்கும்? உங்களுக்கு இருந்தே ஒரு சமாதானம் இருக்குமா? இருக்காது. யார் ஒருவர் பகைக்கிறார்களோ மாம்சத்துக்குரியவர்கள் வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போயிடுவாங்க. சமாதானம் இல்லாத நிலைக்கு சென்று விடுவாங்க. ஆகவே ஏனென்றால் சகோதரனை பகைக்கிறவன் தேவனை பகைக்கிறான். இது சிறியவர்களுக்கு எதை செய்திருந்தோ அது எனக்கே செய்து அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த உலகத்துல செய்யப்படுகிற பகை அது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற சவுளை பார்த்து சொல்ற, சவுளை என்னை துன்பப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவரை துன்பப்படுத்திட்டு உலகத்தில் சமாதானம் வாழ, கர்த்தரை துக்கப்படுத்திட்டு சமாதானம் வாழ முடியாது. அப்போ இந்த யோசேப்பை பரிசுத்தமான நிலையிலே தேவ சமாதானம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட யோசேப்பு மூலமாக அவர் சகோதரன் பகைச்சது சமாதானம் வாழ்ந்திருக்க முடியுமா? முடியாது. மாம்சத்துக்குரியவனுக்கு சமாதானம் கிடையாது. சமாதானமா போயிருவோம். ஆனால் மாம்சத்துக்குரியவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சமாதானம் கிடையாது. சமாதானத்தை இழந்துச்சாங்க. இன்னைக்கு உங்களை துன்பப்படுத்துறதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சமாதானமா போயிருவாங்க. யார் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதானம் இல்லாம போயிடும். இரண்டாவது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசனம் பார்க்கும் பொழுது 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல உம்முடைய வீட்டுக்காரர் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமானவனை பிடித்து காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலை உபரித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இது யோசேப்பினுடைய நிலையை பார்க்க பரிசுத்தத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அசுத்தமான நிலைகளிலே சேகரிக்க அவனுக்கு இஷ்டம் இருக்காது. இவன் யோசித்து பார்த்தா, நல்லா யோசித்து பாருங்க, இவன் ஆவிக்குரிய மனுஷன் தேவ சபை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான். இவனுக்கு சகோதரன் பகைச்சிட்டாங்க. இப்போ ஓரிடத்துல விற்கப்பட்ட இடத்துல அங்கேயும் பகை வருது. ஏன் தெரியுமா? அவன் பரிசுத்தவன், பரிசுத்தத்தோடு ஐக்கியப்பட்டவன். அசுத்தத்துக்கு அவனுக்கு சம்மதம் கிடையாது.
யார் ஒருவர் தேவ சமூகத்திலே தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து விடுகின்றார்களோ அவர்கள் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிறார். அவர் அசுத்தத்துக்கு அழைக்கல, பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே இந்த உலகத்துல அசுத்தத்தோடு சம்பந்தப்பட மாட்டாங்க, சம்பந்தப்பட மாட்டாங்க. அப்ப சம்பந்தப்படலாம் என்ன வரும்? பகை வரும். இப்போ போத்திபாருடைய மனைவியுடைய எல்லைகளிலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப யோசிப்பு போயிருப்பாருன்னா என்ன இருக்காது, பிரச்சனை இருக்காது அங்க. ஆனா கர்த்தருக்கு பகையாளியே மாறி போகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இழந்து போயிடும், தேவ சமாதானத்தை இழந்து போயிடும். அப்போ இந்த யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கை நினைக்கிறாரு, இந்த பரிசுத்தத்தினுடைய நிலையெல்லாம் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தத்தின் நிலையை தக்க வைக்க வேண்டும். ஆனா அசுத்தமார்கள் இருந்துச்சாங்க, பகையாளிய மாறுறாங்க. அசுத்தத்தை விரும்புகிறவங்க பகையாளிய மாறுறாங்க. அப்போ இது நிமித்தமாக யோசிப்புடைய நிலை என்னவாச்சு அப்படின்னா, யோசிப்பு நிலையிலே அவன் சிறையிலே தள்ளப்படுகிறான். சிறையிலே தள்ளப்படுகிற நிலையில் உலகத்துல நீங்களும் நானும் பகைக்கப்படலாம். ஏன் தெரியுமா? அசுத்தத்துக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொருள் வந்து இப்ப தேவாலயத்துல சர்ச்சில் பிரதிஷ்டை பண்ணுவோம். பிரதிஷ்டை பண்ண சர்ச்சுக்கு முன்னாடி வந்து கார் கொண்டு கொடுக்கிறான்னா, பிதா குமார் ஒரு சொத்தாய்க்கு தேவடி நாமத்தினாலே அருமையான குடும்பத்திற்கு இதை ஆசீர்வதிக்கிறது, பயன்பாட்டு கண்டு ஒப்படைக்கணும். ஆனா எங்க அப்படி கிடையாது. பிதா குமார் சுத்தாய்க்கு தேவடி நாமத்தினாலே இதை பிரத்யேகப்படுத்தி தேவாலயம் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கணும். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அது நம்ம யூஸ், இது அப்படி கிடையாது. அப்போ நீங்களும் நான் யாருக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டாங்கன்னா அவருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், அவர்களுடைய கரங்கள் ஒப்புக்கொடுக்கப்பட்டவர்கள். அப்போ நமக்கும் அசுத்தத்துக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது, சம்மந்தம் வரக்கூடாது. அப்போ அதனால உலக நம்ம பகைவோம். ஆனால் அந்த பகைப்பு நமக்கு மேல பகை இருந்தாலும் நீங்களும் நான் வெட்கப்படாதபடி நம்முடைய சிரசை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே பரிசுத்தத்துக்கு மேல நமக்கு ஒரு அக்கறை இருக்கிறதுனால உலகம் பகைக்கிறது. உடனே சும்மா தானே ஒரு நிமிஷம் பார்த்துக்கணும், அந்த செல்போன் கொஞ்ச நேரம் கேம் காட்டும், எப்ப வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பரிசுத்தமானவா, பெரிய பரிசுத்தமானவா உங்களை பார்த்து கேள்வி கேட்பான். நேரத்து வரைக்கும் என்னோட காட்ட நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க பைபிள் படிக்கிறீங்க, அதனால நீ வந்து பெரிய பரிசுத்தமானவன். அது நான் போன பாரு பரிசுத்தம், பெரிய பரிசுத்தமானவன். ஆனா பயப்படுத்துக்கு போயிட்டு போறான் பாரு, எல்லாம் பகைக்கதான் செய்வாங்க. காலம் வரும் பொழுது யார் வெக்கப்படுவாங்கிறது கர்த்தர்களுக்கு முன்னாடி காமிப்பார். யார் வெக்கப்படுறாங்க? யோசிப்பு சகோதரர் வெக்கப்படுவாங்க. இது போத்தி பேருடைய அரண்மனை வெக்கப்படும். தீங்கு செய்யக்கூடிய நினைச்சவங்க வைக்கப்படுவாங்க. இது யோசிப்புடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது சிறந்த நிலையில ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சிறந்த நிலை ஆசீர்வாதம். அதிகாரியமா மாறலாம். எங்க? சிறையில முதல்ல தன் வாழ்க்கையில குடும்பத்துல அது பூர்த்தி மாற வீட்டுக்கு ஒரு அதிகாரியை மாறலாம். சிறைக்கு போகும்போது அங்க ஒரு அதிகாரியை மாறலாம். அதுக்கு பின்னாடி நாட்டுக்கே அதிகாரியை மாறலாம். ஏன் தெரியுமா? எந்த நிலையில வைக்கப்பட்டிருந்தாலும் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற உணர்வு இந்த யோசிப்பை விட்டு நீங்காததுனால எந்த இடத்துல தூக்கி வச்சாலும் அவன் ஹீரோ தான். இல்லையா? எந்த இடத்துல தூக்கி வச்சாலும் ஹீரோ தான். அவன் ஒவ்வொரு நிலைகளிலும் பாருங்க, எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி அவன் ஹாப்பியாவே இருப்பான், கவலைப்படப்பட்டான். ஏனென்றால் தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்க்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தானே. இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டு சமூகம் போடுது. ஏன் இந்த யோசிப்போட நல்ல கதாபாத்திரத்தை போல வாழக்கூடாது? இந்த மனிதனை கூட வரலாற்று ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்தது போலயே வாழக்கூடாது. வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. ஆனா இப்படி எல்லாம் பக்கம் வரும். ஆனா வெட்கப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. காலம் வரும் பொழுது யாரு பகைச்சாங்களோ வெட்கப்பட்டு பயப்பட்டு அவங்களுக்குள்ளாக ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி வந்துச்சு. ஐயோ, இந்த யோசிப்பதை நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்தணும். தூங்கிருப்பாங்களா? தூக்க வராது. குற்ற உணர்ச்சிகளாக மாறுவாங்க. ஒரு ஒளிகார் சொன்னாங்க, ஒரு மிஷனரி ஸ்தாபனம். அந்த மிஷனரி ஸ்தாபனத்துல
ஒரு வேலை அந்த வேலை ஓட்டுற ஒரு ஓட்டுநர் இருந்தார். ஓட்டி போயிட்டு இருப்பாரு. ஆனா டீசல் அடிக்கும் பொழுது கொஞ்சம் டீசல் வச்சுட்டாரு, எடுத்து தனியா வந்துடுவாரு, பில்லு கூட்டி போட வச்சு வாங்கிக்குவாரு. தினந்தோறும் இது நடந்துட்டே இருந்திருக்கு. ஆனா அது விஷயத்துக்கு பொறுப்பானவர் எல்லாரும் ஜோதான் செய்வாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த நேரம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து காலை ஒரு காலை சொந்ததான், ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா. என்னப்பா என்ன செஞ்சா? ஒரு கையில அப்படின்னா தெரியுமா? ஐயோ ஆண்டவர் பார்த்தாரு, இது மிஷன் துட்ட நீ என்ன செய்தா எடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு கையை வந்து அவரை தூங்க விடாம அடிச்சுட்டு ஓடி வந்து குப்புறமாகி இதை செஞ்சு தப்புன்னு வருது. அவன் அடி வாங்குறது இருந்துச்சா? இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் நமக்கு துணையில் இருப்பான். அந்த வாழ்க்கை விட்டுறாதீங்க. உலகம் உங்களை பகைச்சாலும் சரி விட்டுறாதீங்க. நீங்க அந்த எகிப்துல எப்படி யோசிப்பு எந்த இடத்துல இருந்தாரோ அதே போல உங்கள் நிலையை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். வாழ்க்கையில் ஒரு நாளும் அசுகத்துக்கு ஒப்பு கொடுத்துட வேண்டாம், உண்மையற்ற நிலைக்கு ஒப்பு கொடுத்துட வேண்டாம். கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் அவரோடு வாழ்ந்திருக்கவும் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கப்படாலும் வாழ்க்கை என்பது உயர்ந்ததாக இருக்கின்றது சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்காக அவர் எப்போது ஆயத்தமாக இருப்பார், கவனமாக இருப்பார். யார் வந்து தன்னை வாழ்க்கையை சமத்து ஒப்பு கொடுத்துட்டாங்களோ அந்த ஆண்டவர் அவருக்கு நாளை மனித கவலைப்பட வேண்டாம். அதுதான் அந்த நாட்டை கவலைப்படும். தேவன் ராஜ்யத்தை நீதி தேடுங்க, இவையெல்லாம் கூட கொடுக்கப்பட முடியுமா? ஏன் ஆண்டவர் நம்ம உங்களை உயர்த்துவதற்காக அவர் செயலாற்றி கொண்டிருப்பார். வரலாற்றுல ஆங்காங்க செயலாற்றுவார். எப்படி செயலாற்றுன்னு சொல்ல முடியாது. எங்க அடிக்கணுமோ எங்க செய்யணுமோ எல்லாம் அவரே பார்ப்பார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசிப்பு தன் வாழ்க்கையை வாலிப பருவத்துல அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டாரு. உயர்த்துவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்தார். அந்த உண்மையுள்ள ஆண்டவரை கரத்தில் நீங்க கொடுத்திருக்கீங்க. வாலிப பருவத்தில் ஒப்பு கொடுத்திருக்கீங்க. உங்க வாழ்க்கை உயர்ந்த நிலையில் இருக்கும் என்பதுல சந்தேகமே கிடையாது. கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி கர்த்தர் ஜெபிப்போம். கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய கருத்திற்கு வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள் வாழ்வை இழந்து போனதில்லை. அவருடைய கரத்தில் வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன். இனி நான் என்ன கிறிஸ்துவில் வாழ்கிறான். இனி வாழ்வது எனக்காக அல்ல, ஆண்டவருக்காக வாழவும். அவர் உங்கள் மீது கண்ணோக்கும் இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்கிறார், இதோ நான் உன் மீது நினைவாக இருக்கிறேன். அவருடைய கரத்தில் யார் ஒப்பு கொடுத்தாங்களா கொண்டே இருக்கிறோம். யாரும் மறக்கலை, ஆண்டவர் மறக்கலை. உலகம் மறக்கும், உலகம் எதிர்த்து நிற்கும், உலகத்தின் மாம்சத்தினுடைய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உலகமா எழுந்து நிற்கும். கர்த்தரும் மறவாத எப்படி மறக்க பிள்ளைகளை மறைந்து வைத்திருக்கிறது சொல்றாங்க. வாழ்க்கை குறித்து ஆண்டவர் உயர்த்துவதற்கு மறந்துட்டு இருக்கிறான். வாழ்க்கையில மட்டும் பின்னிட்டு போக்கு நடக்கும் கூடாது. பரிசுத்தத்தை விட்டு அசுத்தத்தை நேரம் வருடிக்க கூடாது. உண்மையுள்ள வாழ்க்கையை விட்டு பொய்யான வாழ்விற்கு சென்று விடக்கூடாது. கர்த்தரோடு ஐக்கியப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருப்பது அர்ப்பணிச்சு பாருங்க. பரிசுத்தமுள்ள நன்மையின் ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல ஒரு வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ பேர் வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை பாவத்துக்கு சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்வதற்கு இஷ்டமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேவலப்பட்டு வாழ்ந்திருக்கிறாங்க. எத்தனையோ வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையில் அடிமைத்தனத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்தெடுத்து ஒரு சிறிய கூட்டமாக ஒரு ஐக்கியத்தை கொடுத்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதான பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உங்க நன்றி சொல்லுவோம்.
உம்மோடு ஐக்கப்பட்டபடி பிள்ளைகள் எந்த இடத்துல வெட்கப்படக்கூடாது. உம்மோடு ஐக்கப்பட்டபடி பிள்ளைகளுடைய சிரசு அந்த உலகத்திலே உயர்த்தப்பட வேண்டும். உம்மோடு ஐக்கப்பட்டபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் நிமிர்ந்து நடக்க வேண்டும். யாரெல்லாம் உங்களுடைய பிள்ளையை பகைக்கிறார்களோ, உங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை பகைக்கிறார்களோ, அத்தனை மாம்சத்துக்குரியவர்கள் ஒரு நாள் வெட்கப்படும்படியாய் கர்த்தர் நடத்துவீர் ஐயா. சிலுவையை சகித்து உண்மை உறுதியாய் பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபைகளை கரம் பிடித்து நடத்தும் ஐயா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எப்படியோ வாழலாம், வேண்டாம் இப்படிதான் வாழவேன் என்று ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்துக்கிற எந்த உடைய பிள்ளைகள் மீது கரம் எல்லாரும் தங்கியிருப்பதாக. உடைய பிள்ளைகளை சூழ வேலையடித்து பாதுகாப்பீராக. உடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னம் நீங்காமல் இருப்பதாக. தெரிந்தெடுத்தாண்டது, முன்குறித்தாண்டது, தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின ஆண்டவர் பெயர் சொல்லி அனைத்து உன்னை நான் அறிந்திருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய், இவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய், அநேகருடைய வாழ்விற்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக காணப்படும்படியாய் இந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரோதிக்க கொண்டாடுகிறேன். கரம்பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய இறக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் போதுமடுவராக பிள்ளைகளை ஆசீர்வதித்திருந்தோம். நன்மையில் கிருபை வாழ்க்கை தொடரட்டும். பிள்ளைகளை விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில உருவாக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவருடைய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விசேஷ கிருபைகளை கொடுத்து இன்னும் ஆயிரம் வாலிபர்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பதற்கு பிறந்தார். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போகாதபடி, அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு விலகி போகாதபடி, அர்ப்பணிக்கப்பட்ட அர்ப்பணிப்பை விட்டு பின்னிட்டு போகாதபடி உபகாரனுடைய பிள்ளைகள் வாழ்வு சிகித்திருக்க விளந்தார். துதிகரம் ஐந்தெல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உணவு ஆயத்தமா இருக்குது, பார்சல் வாங்கிடுங்க. நம்ம முதல்வரை சேர்ந்த ஒரு குடும்பத்தார் நம்ம எல்லாருக்கும் 5 புத்தகங்கள், ஆவிக்குரிய புத்தகங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க. சரியா? அதனால ஒரு சாப்பாடு பார்சல் எத்தனை புக்கு வாங்கணும்? ஒரு ஆளு 5 பேர் கொடுப்பாங்க. கரெக்டா பார்த்து 5 புக்கு என்ன பண்ணிருக்கீங்க வாங்கிருக்க, நல்லா வாசிச்சுட்டு வாங்க. மத்தேயுல சிலுவைங்கிற வார்த்தை எங்க வருதுங்கிறது அடுத்த மாசம் வரும்போது எழுதி கொடுக்கணும். மத்தேயுல சிலுவை என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருது அடுத்த மாசம் வரும்போது எழுதி கொண்டு வரணும். நாளைக்கு கூடாது, அடுத்த மாசம் வரும்போது எழுதி